முழு ஜப்பானும் எப்போது மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டது? ஏ. 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். பி. 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில். சி. 17ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில். டி. 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில். சரியான பதில் பி. 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில். சரியான விடை ஓடா நோபுனாகா, டொயோடோமி ஹிடேயோஷி மற்றும் டோகுகாவா இயேசு ஆகிய 3 மாபெரும் தலைவர்களின் முயற்சியால் 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஜப்பான் ஒன்றிணைக்கப்பட்டது. இது ஜப்பானின் உள்நாட்டுப் போர் காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டியது. கல்கத்தா பெண் சிறார் சங்கத்தை முதலில் நிறுவியவர்கள் யார்? ஏ. இந்திய சீர்திருத்தவாதிகள், இந்தியன் ரிஃபார்மர்ஸ். பி. கிறிஸ்தவ மிஷனரிகள், கிறிஸ்டியன் மிஷனரிஸ். சி. ராஜபுத்திரர்கள், ராஜ்பூத். டி. முகலாய ஆட்சியாளர்கள், முகல் ரூலர்ஸ். சரியான பதில் பி. கிறிஸ்தவ மிஷனரிகள், கிறிஸ்டியன் மிஷனரிஸ். 1. 1819 பெண் கல்விக்காக கல்கத்தா பெண் சிறார் சங்கம் பாப்டிஸ்ட் மிஷனரி சங்கத்தால் நிறுவப்பட்டது. இது இந்தியாவில் பெண் கல்வியை ஊக்குவிப்பதில் முன்னோடியாக திகழ்ந்தது. ஏ. இந்திய சீர்திருத்தவாதிகள் பிற்காலத்தில்தான் பெண் கல்விக்காக போராடினர். அலாத்தனின் மரணத்தைத் தொடர்ந்த கொந்தளிப்பின் போது சுல்தானகத்திற்கு என்ன ஆனது? ஏ. அது கொந்தளிப்பின் போது வீழ்ந்தது. பி. அது அதிகாரத்தை பெற்றது. சி. அது ஒரு புதிய வழக்கத்தை உருவாக்கியது. டி. அது தனது நிலப்பரப்பை விரிவுபடுத்தியது. சரியான பதில் ஏ. அது கொந்தளிப்பின் போது வீழ்ந்தது. அலாத்தன் கல்ஜியின் மறைவுக்குப் பிறகு 1316 வாரிசுரிமை போர்களும் அரசியல் குழப்பங்களும் ஏற்பட்டதால் கல்ஜி வம்சம் பலவீனமடைந்து வீழ்ந்தது. இந்தச் சூழலை பயன்படுத்தி கியாசுதீன் துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தார். இந்திய ஆட்சியாளர்களின் செலவில் பிரிட்டிஷ் நிறுவனம் எதை பராமரித்தது? ஏ. ஒரு பெரிய கடற்படை. பி. விரிவான வர்த்தக வலைப்பின்னல்கள். சி. ஒரு பெரிய இராணுவம். டி. ஏராளமான நிர்வாக அலுவலகங்கள். சரியான பதில் சி. ஒரு பெரிய இராணுவம். துணைப்படை திட்டத்தின் சப்சிடரி அலையன்ஸ் கீழ் இந்திய சுதேச மன்னர்கள் தங்களது பாதுகாப்பிற்காக ஆங்கிலேயரின் ஒரு பெரிய இராணுவ படையை தங்களது சொந்த செலவிலேயே பராமரிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது. பாபரை ஃபர்கானாவிலிருந்து விரட்டியெடுத்தது யார்? ஏ. ராணா சங்கா. பி. உஸ்பெக்குகள், உஸ்பெக்ஸ். சி. ஆப்கானியர்கள், ஆப்கான்ஸ். டி. பாரசீகர்கள், பெர்ஷியன்ஸ். சரியான பதில் பி. உஸ்பெக்குகள், உஸ்பெக்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மேலி. மத்திய ஆசியாவில் இருந்த உஸ்பெக்குகள் பாபரை தனது பரம்பரை சொத்தான ஃபர்கானாவிலிருந்து விரட்டியெடுத்தனர். இதனால் பாபர் இந்தியா நோக்கி தனது கவனத்தை திருப்பி இறுதியில் 1526 முகலாய பேரரசை நிறுவினார். எந்த சொல் ஏகபோக வர்த்தகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது? ஏ. நிலப்பிரபுத்துவம், ஃபியூடலிசம். பி. சமய கொள்கை விசாரணை, இன்க்விசிஷன். சி. வணிகவாதம், மெர்கான்டிலிசம். டி. மனிதநேயம், ஹியூமனிசம். சரியான பதில் சி. வணிகவாதம், மெர்கான்டிலிசம். சரியான விடை வணிகவாதம் என்பது ஒரு நாட்டின் ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை குறைப்பதன் மூலம் செல்வத்தை குவிக்கும் பொருளாதார கொள்கையாகும். இது பெரும்பாலும் அரசு ஆதரவு பெற்ற ஏகபோக வர்த்தகத்தை உள்ளடக்கியது. மத நிறுவனங்கள் தொடர்பாக ஆட்சியாளர் என்ன பங்கேற் செய்தார்? ஏ. தலைமை வணிகர், சீஃப் மர்ச்சன்ட். பி. தலைமை பிரபு, சீஃப் நோபிள். சி. தலைமை எழுத்தர், சீஃப் ஸ்கிரைப். டி. தலைமை பூசாரி, சீஃப் பிரீஸ்ட். சரியான பதில் டி. தலைமை பூசாரி, சீஃப் பிரீஸ்ட். 10. பண்டைய மற்றும் இடைக்கால நாகரிகங்களில் மன்னர் பெரும்பாலும் மத நிறுவனங்களின் தலைவராகவும் அல்லது தலைமை பூசாரியாகவும் செயல்பட்டார். இது அவருக்கு தெய்வீக அதிகாரத்தையும் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கையும் வழங்கியது. பதாயூனியின் தாரிகிபதாயூனி என்ற நூல் எப்போது வெளியிடப்பட்டது? ஏ. 1595. பி. 1605. சி. 1556. டி. 1627. சரியான பதில் ஏ. 1595. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி அப்துல் காதிர் பதாயூனி எழுதிய முந்தகபுத்தவாரிக் தாரிகிபதாயூனி என்ற நூல் கிபி 1595 வெளியிடப்பட்டது.
இது அக்பரின் மதக் கொள்கைகளை விமர்சிக்கும் வகையில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான வரலாற்று ஆதாரமாகும். ஆங்கிலத்திற்கு முன் நீதிமன்றங்கள் மற்றும் நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ மொழி எதுவாக இருந்தது? ஏ. பாரசீகம், பெர்ஷியன். பி. உருது, ஓர்து. சி. அரபு, அராபிக். டி. ஹிந்தி, ஹிந்தி. சரியான பதில் ஏ. பாரசீகம், பெர்ஷியன். சரியான விடை ஏ. முகலாயர் ஆட்சி காலத்தில் பாரசீக மொழி நிர்வாக மொழியாக இருந்ததால் ஆங்கிலேயர் ஆட்சியின் தொடக்கத்திலும் அதுவே நீதிமன்ற மொழியாக தொடர்ந்தது. உபநிடதம் என்ற சொல்லின் நேரடி பொருள் என்ன? ஏ. ஆழ்ந்து தியானித்தல். பி. ஞானம் பெறுதல். சி. அருகில் அமர்தல். டி. வேதங்களை படித்தல். சரியான பதில் சி. அருகில் அமர்தல். 6. உபநிடதம் என்ற சொல்லுக்கு அருகில் அமர்தல் என்று பொருள், அதாவது சீடர் குருவின் அருகில் அமர்ந்து இரகசிய உபதேசங்களைக் கேட்டல் என்பதாகும். இவை வேதங்களின் இறுதிப் பகுதியாக கருதப்படுவதால் வேதாந்தம் என்றும் அழைக்கப்படுகின்றன. வட இந்திய சமவெளிகளை கட்டுப்படுத்த போராடிய 2 வம்சங்கள் யாவை? ஏ. ராஷ்டிரகூடர்கள் மற்றும் சாளுக்கியர்கள். பி. குப்தர்கள் மற்றும் மௌரியர்கள். சி. பிரதிகாரர்கள் மற்றும் பாலர்கள். டி. சௌகான்கள் மற்றும் பரமாரர்கள். சரியான பதில் சி. பிரதிகாரர்கள் மற்றும் பாலர்கள். சரியான விடை சி. சோகஸ்மேலி கியூபி. 8ஆம் நூற்றாண்டில் கன்னோசியை கைப்பற்ற பிரதிகாரர்கள், பாலர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்களுக்கு இடையே மும்முனைப் போட்டி நிலவியது. இதில் வட இந்திய சமவெளிகளைக் கட்டுப்படுத்த பிரதிகாரர்களும் பாலர்களும் நீண்ட காலம் போரிட்டனர். திருச்சபையின் பதவிகள் குறித்து என்ன நடைமுறை பொதுவாக இருந்தது? ஏ. அவை ஒரு விலைக்கு விற்கப்பட்டன. பி. அவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டன. சி. அவை தகுதியின் அடிப்படையில் வழங்கப்பட்டன. டி. அவை பரம்பரையாக வந்தன. சரியான பதில் ஏ. அவை ஒரு விலைக்கு விற்கப்பட்டன. இடைக்காலத்தில் திருச்சபையின் உயர் பதவிகள் ஏலத்திற்கு விடப்பட்டு பெரும் விலைக்கு விற்கப்பட்டன. இது சாய்மனி என்ற ஊழல் நடைமுறையாக அறியப்பட்டது. இந்த ஊழல் மற்றும் முறைகேடுகளே ஐரோப்பாவில் மதச் சீர்திருத்த இயக்கம் தோன்ற முக்கிய காரணமாக அமைந்தது. 16ஆம் லூயி பிரான்சிலிருந்து தப்பிக்க முயன்றபோது தனது குடும்பத்துடன் எங்கே கைது செய்யப்பட்டார்? ஏ. பாரிஸ், பாரிஸ். பி. ஃபோண்டெயின்ப்ளோ. சி. வெர்சாய், வெர்சேல்ஸ். டி. வரேன், வாரன்ஸ். சரியான பதில் டி. வரேன், வாரன்ஸ். 7. 1791 இல் 16ஆம் லூயி மன்னர் தனது குடும்பத்துடன் பிரான்சிலிருந்து தப்ப முயன்றபோது எல்லையோர கிராமமான வரேன், வாரன்ஸ் என்ற இடத்தில் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த நிகழ்வு மன்னராட்சி மீதான மக்களின் நம்பிக்கையை முற்றிலுமாக சிதைத்தது. ஒரு பெரிய கல் தொகுதியிலிருந்து அகற்றப்பட்ட ஒரு சிறிய சீப் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. பியூரின். பி. கோர். சி. பிளேடு, பிளேட். டி. ஃபிளேக். சரியான பதில் டி. ஃபிளேக். 4. ஒரு பெரிய கற்கருவியைச் செதுக்கும்போது அதிலிருந்து உடைந்து விழும் சிறிய கல் துண்டு ஃபிளேக் அல்லது செதில் என்று அழைக்கப்படுகிறது. இந்தச் செதில்களைக் கொண்டு சுரண்டும் கருவிகள் போன்ற சிறிய கருவிகள் செய்யப்பட்டன. தகவல்களைச் சேகரிக்க பால்பன் என்ன அமைப்பைச் செயல்படுத்தினார்? ஏ. உளவு அமைப்பு, எஸ்பியனேஜ் சிஸ்டம். பி. நீதி அமைப்பு, ஜுடிஷியல் சிஸ்டம். சி. வர்த்தக வலையமைப்பு, ட்ரேட் நெட்வொர்க். டி. வரி வசூல் அமைப்பு, டாக்ஸ் கலெக்ஷன் சிஸ்டம். சரியான பதில் ஏ. உளவு அமைப்பு, எஸ்பியனேஜ் சிஸ்டம். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி பால்பன் தனது பிரபுக்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் கலகங்களைத் தவிர்க்கவும் பாரித் எனப்படும் ஒற்றர் அமைப்பை உருவாக்கினார். இந்த உளவு அமைப்பு அவரது அதிகாரத்தை நிலைநாட்டவும் நிர்வாகத்தை சீராக நடத்தவும் உதவியது. 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் தலைவர்களில் சிறந்தவராகவும் துணிச்சலானவராகவும் வர்ணிக்கப்படும் தலைவர் யார்? ஏ. வியூடி சவார்கர், வியூடி சாவர்கர். பி. திப்பு சுல்தான். சி. மங்கள் பாண்டே. டி. ராணி லட்சுமி பாய். சரியான பதில் டி. ராணி லட்சுமி பாய். 7.
ஜான்சி ராணி லட்சுமி பாய் 1857 கிளர்ச்சியில் ஆங்கிலேயரை எதிர்த்து வீரத்துடன் போரிட்டு வீரமரணமடைந்தார். பிரிட்டிஷ் தளபதி ஹக் ரோஸ் இவரை கிளர்ச்சியாளர்களிலேயே மிகச்சிறந்த மற்றும் துணிச்சலான தலைவர் என்று புகழ்ந்துள்ளார். மற்றவை ஏன் தவறு? விஇடி. பாண்டியர்களின் சிவன் கோவிலில் பாறையிலிருந்து செதுக்கப்பட்ட மற்றொரு உருவம் எது? ஹம்சம், ஹம்சா. பி. சிங்கம், சிங்ஹா. சி. கருடன், கருடா. டி. நந்தி, நந்தி. சரியான பதில் டி. நந்தி, நந்தி. 1. பாண்டியர் கால குடைவரை கோவில்களில், குறிப்பாக கழுகுமலை போன்ற இடங்களில், நந்தி சிலையும் அதே பாறையிலிருந்து செதுக்கப்பட்டுள்ளது. இது பாண்டியர்களின் ஒற்றைக்கல் சிற்பக்கலை திறனுக்கு சான்றாகும். மிக உயர்ந்த தரத்திலான நீண்ட கதை பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கல்வெட்டியல், எபிகிராஃபி. பி. காப்பியங்கள், கேப்பியம்ஸ். சி. கல்வெட்டுகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். டி. குறள், குரல். சரியான பதில் பி. காப்பியங்கள், கேப்பியம்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி. காப்பியங்கள் என்பவை உயர்ந்த தரம் கொண்ட நீண்ட கதைகளை கூறும் செய்யுள் வடிவிலான இலக்கியங்கள் ஆகும். சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்றவை தமிழின் மிகச்சிறந்த காப்பியங்களுக்கு உதாரணங்களாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?